everyone. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஃபைன் டியூனிங் வந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன எவாலுவேஷன் மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சேவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அந்த ஹக்கிங் ஃபேஸ் அந்த ரெபாசிட்டரியில் எப்படி புஷ் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததுல ஜஸ்ட் ஒரு குயிக்கான ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாமா 3.2 இன்ஸ்ட்ரக்ட் மாடலில் லைக் 4-bit குவான்டைசேஷன் இந்த அன்ஸ்லாத் அந்த ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அதை வந்து நம்ம கூகுள் கொலாபில் லோட் பண்ணியிருப்போம். அண்ட் லோட் பண்ணிவிட்டு லைக் ஜஸ்ட் ஒரு சின்ன பேசிக் லைக் அந்த டோக்கனைசரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ஒரு சின்ன இன்ஃபரன்ஸ் இது வச்சு ரன் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் டியூனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு லைக் அந்த பெஃப்ட்டை யூஸ் பண்ணி அந்த லோரா அடாப்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி ஒரு டேட்டா செட்டை சின்னதாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டேட்டா செட்டை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக அது ஃபார்மேட்டிங்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அந்த மாடலுக்கு ஒரு இன்புட்டாக கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் அகைன் லைக் இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்கில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருப்போம். அண்ட் அகைன் லைக் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பேராமீட்டர்ஸில் கொஞ்சம் பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரைனிங் ப்ராசஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அந்த லோரா அடாப்டர்ஸ் எல்லாமே ஃபிட் ஆகிருக்கும். ஃபிட் ஆகிட்டு நம்ம வந்து அந்த மாடல் அகைன் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்க்குற டைமில் இது ஓரளவுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் மாதிரி நமக்கு இங்கே வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு டெஸ்ட் டேட்டா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷன் மாதிரி நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இது இந்த மாடல் பெர்ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா லைக் இந்த மாடல் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல. பிகாஸ் இதோட இன்புட்டுமே ஒரு சும்மா பிளைண்டான ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் இன்புட் தான் அண்ட் அது அவுட்புட்டுமே லைக் ஒரு ஸ்ட்ரக்சராக தான் கொடுத்துருப்போம். ஸோ பேசிக்காக இந்த மாடல் அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனை கேட்டால் கொடுக்காது தான் நான் நினைக்கிறேன். சிமிலராக நம்ம யூஸ் பண்ண இந்த லாமா 3 பில்லியன் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மேபி நீங்கள் வேறு ஏதாவது இதே மாடலில் வேறு மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி அந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வேறு மாடலே மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பேசிக்காக லைக் 8 பில்லியன் மாடல் இந்த அன்ஸ்லாத் வெர்ஷன் இந்த கூகுள் கொலாபில் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரொசீஜரை திருப்பி ரீரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ டெஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும் லைக் ChatGPT கிட்ட கேட்டு நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அரௌண்ட் ஒரு 10 சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதே அந்த கிளாசிஃபிகேஷன் அதே நேம்ஸ் தான். சேல்ஸ் டீம், டெக் டீம், அதே மாதிரி லைக் சப்போர்ட் டீம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் அந்த டெஸ்ட் டேட்டாக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்னிப்பெட் மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம போன டைம் பண்ணதே தான். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்க்கு அந்த ஃபைன் டியூனான மாடலில் லோட் பண்ணிக்குவோம். லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் யூசர் ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு லைக் இங்கே டெஸ்ட் டேட்டா நம்ம ஒன்றா கொடுத்துருப்போம். ஸோ அந்த டேட்டா மட்டும் அதாவது இந்த பார்ட் மட்டும் கொடுப்போம். லைக் இந்த ஆன்சர் பார்ட்டை நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த ஆன்சர் பார்ட்டை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்னிப்பெட்டை மட்டும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதை ஜென்ரேட் மெத்தட் கொடுத்து நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒன்று ரன் ஆகும். ஸோ ஒன்றுக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு வர ரெஸ்பான்ஸ் அண்ட் இன்கேஸ் அதில் மேட்சாக இருந்துச்சுன்னா லைக் ட்ரூவாக வரும் இல்லாட்டி ஃபால்ஸாக வரும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகைன் லைக் அது ட்ரூவாக வந்திருக்கு அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தா தப்பாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 2 3 4 ஸோ 4 ட்ரூ தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 10ல் நமக்கு வந்து அரௌண்ட் 40% தான் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஒரு 10 சாம்பிள்ஸை வச்சு நம்ம கன்க்ளூஷனே வரக்கூடாது. பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம இந்த மாடலை திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட் நான் அந்த ஃபுல் எண்ட் டு எண்ட் ப்ரொசீஜருக்கு ஃபுல்லாக போகல. பிகாஸ் லைக் அகைன் இது நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராசஸ் லைக் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் நான் இந்த மாதிரி எவாலுவேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான டவுட் வரும். லைக் நான் ஒன்ஸ் இந்த மாடலாக ஃபைன் டியூன் பண்ணிட்டேன். அகைன் நான் எல்லாமே எவாலுவேஷன்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான லைக் வந்து ஃபால்ட்ஸ் தான் வருது. லைக் எனக்கு வந்து கரெக்டான மேட்சே ஆகலை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சினாரியோல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இந்த மாடலோட பெர்ஃபார்மை இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் அரௌண்ட் லைக் 80% ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் இடத்துல தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேட்டா எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அகைன் லைக் ஜஸ்ட் இங்கே காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் இருக்கும் அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா லைக் சென்டென்ஸ் மேலே சென்டென்ஸாக இருக்கும் அண்ட் அதுக்கு ஒரு அவுட்புட் இங்கே வந்து கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை லைக் அதிகமான இன்புட்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை லைக் நம்ம ஒரு 200 சாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் ஒரு 1000 சாம்பிள்ஸ் இல்லை ஒரு அரௌண்ட் லைக் 1500 சாம்பிள்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாம்பிள்ஸை கொடுத்துட்டு அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் நம்ம கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த அவுட்புட்டில் 3 கிளாஸஸ் தான் நமக்கு இங்கே ரெப்ரசென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் கிளாஸஸுமே பயஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1500 சாம்பிள்ஸ் உங்ககிட்ட
உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு 500 சாம்பிள்ஸ் சேல்ஸ் டீமுக்கு, இன்னொரு 500 சாம்பிள்ஸ் அந்த இன்ஜினியரிங் ஆர் டெக் டீம் அதுக்கு வர மாதிரி இருக்கும், இன்னொரு 500 சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இந்த சப்போர்ட் டீமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அவுட்புட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் வந்து பயஸ்டாக இருக்காமல் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த 1500 ஒரு 1000 டேட்டா வெறுமே சேல்ஸ் டீமுக்கு வச்சிருந்தீங்கன்னா அந்த மீதி தான் அதுக்கு இருக்குன்னா, ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா எல்லா அவுட்புட்டுமே சேல்ஸ் டீமுக்கு அது ப்ரிஃபரபிளாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த பயஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக டேட்டா ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக அந்த டேட்டாவை வைக்க முடியுமோ அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மாடல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங் உங்கள் சைட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் மாடல் பர்ஃபார்ம் ஆகலைன்னா செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணது அந்த லாமாவோட 3 பில்லியன் வெர்ஷன் அண்ட் அதுவுமே லைக் 4 பிட் குவான்டைசேஷனில் தான் யூஸ் பண்ணுற மாடல் தான் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து 8 பில்லியன் வெர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் லைக் கூகுள் கொலாப் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 8BU சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 8B வெர்ஷனும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் அகைன் இந்த 2 ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்போவும் வரலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ட் மாடல் நான் ஃபர்ஸ்டே அந்த முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சாட் பாட்டுக்கு எப்படி அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கூடிய அந்த இன்புட்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் மாடலுக்கு நீங்கள் அவுட்புட் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆஃப் தாட் அந்த மாதிரி ப்ராம்ப்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு அவுட்புட்டில் ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இன்புட்டில் ஐ வாண்ட் டு நோ த ப்ரைசிங் ஃபார் யர் என்டர்பிரைஸ் பிளான் அப்படின்னா இந்த அவுட்புட்டில் நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா த யூசர் வாண்ட் டு நோ அபவுட் த ப்ரைசிங் பிளான் ஸோ ஐ ஹேவ் டு லைக் ரீடைரக்ட் டு சேல்ஸ் டீம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாடல் ஓகே இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஓகே சேல்ஸ் டீம் போகணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனிங் கேப்பபிலிட்டியை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அவுட்புட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அகைன் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸை நீங்கள் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஜஸ்ட் இதில் ஒரு ஃபியூவரான ஒரு இதுதான். அண்ட் தென் இனிமேல் சின்ன விஷயங்களாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் இந்த மாடலோட அந்த SFT ட்ரெயினர் அந்த ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த எபாக்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லைக் 0.5 அதில் தான் இருக்குது. பிகாஸ் அது நாட் அன் ஐடியல் ட்ரைனிங் லாஸ்ன்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 0.1 to 0.3 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் லாஸ்க்கு கொண்டு வர மாதிரி நீங்கள் இந்த மேக்ஸிமம் ஸ்டெப்ஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேணானா லைக் இந்த லேர்னிங் ரேட்டை கூட நீங்கள் ஜஸ்ட் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேர்னிங் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்த்தா தான் லைக் உங்களுக்கு இந்த மாடல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரியல் வேர்ல்டு டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க உங்கள் கம்பெனியில் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த ஹக்கிங் ஃபேஸில் நம்ம எப்படி இந்த மாடலை நம்ம வந்து புஷ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மட்டும் ஜஸ்ட் இந்த ஹக்கிங் ஃபேஸை மட்டும் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அந்த வெப்சைட்டை. அண்ட் இதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் சைனில் மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ப்ரொஃபைல் சைடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ டோக்கன்ன்ற அந்த ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபைன் கிரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இங்கே ஆக்சஸ் நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து மாடலை மட்டும் புஷ் பண்ணுறதுனால இங்கே ரைட் ஆக்சஸில் ஒரே ஒரு டோக்கனை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கொடுத்துருக்கேன் லைக் கூகுள் கொலாப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டோக்கன் மட்டும் இங்கே ஜென்ரேட் ஆயாச்சு. அண்ட் அது மட்டும் ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த கூகுள் கொலாப் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக லைக் ஹக்கிங் ஃபேஸ் ஹப் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ ஐ திங்க் நவடேஸ் டிஃபால்ட்டாக லைக் கூகுள் கொலாப்ல இருக்குது. அது மட்டும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் லாகின் அப்படின்ற அந்த ஒரு கிளாஸில் அந்த கீ நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. அது லைக் HF அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கீ மாதிரி வரும். ஸோ அந்த ஃபுல் கீ இங்கே போட்டுக்கோங்க. நான் இங்கே ஜஸ்ட் ஸ்டார் பண்ணி என்னோட கீயை மட்டும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட கீ நீங்கள் இங்கே ஃபுல்லாக போட்டு இது ரன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை புஷ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்டே இருந்தாலும் போதும். ஸோ பேசிக்காக நம்ம மாடலில் தான் நம்ம இந்த ஃபுல் ஃபைன் டியூன் மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடல் லைக் புஷ் டு ஹப் மர்ஜ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த ஹப் மர்ஜ்ட் மெத்தட் என்ன இந்த மர்ஜ்டுன்றது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டோக்கனைசர் ப்ளஸ் உங்களோட இந்த ஃபைன் டியூன்டு மாடல் இது ரெண்டும் சேர்த்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் இந்த மர்ஜ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக புஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாடல் தனியாக புஷ் பண்ணுறோம். அகைன் லைக் அந்த டோக்கனைசர் தனியாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே கொடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் உங்களோட ப்ரொஃபைல் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல லைக் அதே மாதிரி llama 3.2 3 பில்லியன் மாடல்னு கொடுத்துட்டு இங்கே நான் ரவுட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ரவுட்டிங் மர்ஜ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மேபி லைக் இல்லாட்டி ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கூட நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாசிஃபிகேஷன் மர்ஜ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன டோக்கனைசர் யூஸ் பண்ணோம். ஸோ பேசிக்காக டோக்கனைசர் பார்ட் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ நம்ம லாமாக்கு என்ன டோக்கனைசர் யூஸ் பண்ணாங்களோ அதே டோக்கனைசர் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் மெத்தட்னு இருக்கு. அகைன் லைக் இதுவுமே லைக் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குவான்டைசேஷன் கூட நீங்கள் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம். பட் ஜஸ்ட் நான் இங்கே வந்து 16 பிட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணாலே எனக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே புஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட மாடலோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 5 GB கிட்ட வந்திருக்கு. அண்ட் அகைன் லைக் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கூகுள் கொலாப் க்ளவுடில் தான் ரன் ஆகுறதுனால இது உங்களோட இன்டர்நெட் எதுவும் போகாது. ஸோ எல்லாமே கூகுள் அந்த க்ளவுடோட இன்டர்நெட்டில் உங்களுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அகைன் லைக் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 5 GB எனக்கு தெரிஞ்சு வித்தின் ஒரு 1 minute இதை வந்து ஃபுல்லாக புஷ் ஆயிரும். அண்ட் இங்கே நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் 1 of 2 அதுக்கப்புறம் 2 of 2 2 ஃபைலாக நமக்கு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் அரௌண்ட் லைக் இது ஒரு 5 GB இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.5 GB இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் எந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய பெரிய மாடலோட சைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB ஒரு 200 GBக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மாடல் அவங்க மோஸ்ட்டாக இப்படி புஷ்ஷே பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி சங்க் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக இது ஷார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன மாடலாக கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 நான் அப்லோட் பண்ணிட்டேன், 2 பாதியில் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணோன்ட்டு இல்லை, லைக் அந்த 2 மட்டும் நான் திருப்பி நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைக் இந்த ஹக்கிங் ஃபேஸில் பண்ணும்போதோ இல்லை இந்த அன்ஸ்லாட்டில் எல்லாமே அவங்க ஃபுல்லாக ஆப்டிமைஸ்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாடல் ஃபுல்லாமே லோட் ஆயிடுச்சு. அண்ட் அரௌண்ட் லைக் இது ஒரு 5 minutes கிட்ட எடுத்திருக்கு இந்த மாடல் ஃபுல்லாமே புஷ் ஆகிறதுக்கு. இப்போ ஜஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட்டில் மட்டும் போய் பார்த்துட்டு இந்த மாடல் இருக்கான்ற மட்டும் பார்ப்போம். ஜஸ்ட் ப்ரொஃபைல் கிட்ட கிளிக் பண்ணிட்டு உங்களோட இந்த யூசர் நேம் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஏதாவது புஷ் பண்ண மாடல் இருக்கும். ஸோ பேசிக்காக நான் இப்போ தான் இந்த மாடலில் புஷ் பண்ண லைக் அரௌண்ட் லைக் 1 minute ago அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.2 3 billion கிளாசிஃபிகேஷன் மர்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாடல் தான் நம்ம புஷ் பண்ணியிருப்போம். அண்ட் பை டிஃபால்ட்டாக நம்ம புஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்ஸ்லாத்தை வச்சு அதை டேக் ஆகிட்டு தான் வந்திருக்கும். ஸோ அது ஜஸ்ட் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் லைக் அதுமே ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி தான். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபைல்ஸ் அண்ட் வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த எல்லா ஃபைல்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் உங்களோட சிஸ்டம் இன்கேஸ் GPU இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாடலில் கூட நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு அகைன் லைக் இந்த கிளாசிஃபிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா லைக் இந்த கிளாசிஃபிகேஷன் பெருசாக ஒர்க் ஆகாது. பட் ஸ்டில் நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டாக ரிசர்ச் பண்ணி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா லைக் இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி மாடல்ஸ் மட்டும் நீங்கள் உங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி இன்கேஸ் GPU இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்ககிட்ட GPU இல்லைனா நான் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் டென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த GPUக்கு சப்போர்ட்டட் ஃபார்மேட். வேறஸ் நீங்கள் உங்களோட லோக்கல் CPUல கூட ரன் பண்ணணும்னா அந்த GGUF ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கூட இந்த மாடலை நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து இந்த ஹக்கிங் ஃபேஸில் திருப்பி கூட நம்ம புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை புஷ் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்மகிட்ட ஆல்ரெடி அந்த மாடல் ஃபைல் இருக்குது. இந்த இடத்துல புஷ் டு ஹப் GGUF அப்படின்ற அந்த ஒரு மெத்தடை மட்டும் கொடுத்துட்டு லைக் இந்த இடத்துல நீங்கள் நேம் மட்டும் மாற்றிக்கோங்க. லைக் உங்களோட யூசர் நேம் பக்கத்தில் அந்த மாடல் நேமில் GGUF அப்படின்ட்டு அண்ட் அதேமாதிரி டோக்கனைசர் அப்படின்னு கொடுத்துட்டு குவான்டைசேஷன் மெத்தட்ஸில் நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம Q4KM இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இனிஷியலாக அந்த லாமா மாடலில் லோட் பண்ணும்போது. ஸோ அந்த குவான்டைசேஷன் மெத்தடே லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இது அகைன் ரன் பண்ணால் லைக் அகைன் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு இந்த GGUF ஃபார்மேட் மட்டும் நம்மளோட அந்த ஹக்கிங் ஃபேஸ் ரெபாசிட்டரியில் அது புஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் புஷ் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் வெறும் CPU மட்டும் இருக்குன்னா நீங்கள் ஓலாமா மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாடலை உங்களோட லோக்கலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்ஃபரன்ஸுக்கு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். லைக் ஓலாமா பற்றி நான் டெடிகேட்டாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸும் போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி உங்கள் சிஸ்டமில் ஓலாமா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் எப்படி ஒரு மாடலில் லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஹக்கிங் ஃபேஸில் இந்த GGUF ஃபார்மேட்டில் உங்களோட ப்ரீ ட்ரெயின் மாடல் அதாவது உங்களோட ஃபைன் டியூன் மாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் லோக்கலில் கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ட்ரைனிங் எல்லாமே நம்ம கூகுள் கொலாப்ல பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு மட்டும் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் அதை ரன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு மாடல் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் GGUF ஃபார்மேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக இந்த சேஃப் டென்சர்ஸில் இருக்கிற மாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடலை எடுத்துட்டு ஒரு GPU சர்வரில் இந்த மாடலை ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹோஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்குன்னு ஒரு API வச்சு ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த ஹோஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா VLLM அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ மேபி அதை கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ அந்த VLLM தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் GPU சர்வர் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இந்த மாதிரி LLM ரன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அதில் அதை ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு API வச்சு அதை ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபாஸ்ட் API இல்லை ஃப்ளாஸ்கோ இல்லை வேறு எந்த ஒரு லாங்குவேஜில் எந்த ஒரு API எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு லைக் அந்த மாடலுக்குன்ட்டு ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் லைக் /chat அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு யூசராக உங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடலில் மட்டும் இந்த சாட்ன்ற அந்த எண்ட் பாயிண்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிவிட்டு உங்களோட சிஸ்டமில் அதை ரன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ at the end of the day இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு GPUல உங்களுக்கு ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த API வச்சு மட்டும் நீங்கள் query பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இது ரன் ஆகி முடிய போகுது. அரௌண்ட் லைக் ஒரு 4 minutes மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும். பட் ஜஸ்ட் இங்கே ஒரே ஒரு கேட்ச் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த கூகுள் கொலாபில் நீங்கள் ரன் பண்ணும்போது என்னன்ட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் நிறைய வாட்டி இந்த GPU நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாடலை ஃபைன் டியூன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் அவங்களோட லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு இதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை திருப்பி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது எனக்கு
எனக்கு ஃபேஸ் ஆச்சு. நான் ஒரு டைம் இந்த மாடலில் ஒரு டைம் வேறு இதில் நான் ஃபைன் டியூன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அது ஃபேஸ் ஆகும். ஸோ அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேற ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு லைக் அகைன் அதில் திருப்பி அந்த கூகுள் கொலாபை நான் ரன் பண்ண பார்த்துட்டு இருந்தேன். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும்னுக்காக, பிகாஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ இல்லை. ஒரு சர்டின் ஸ்டேஜ்க்கு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த GPU யூனிட்ஸ் அலோகேட்டடாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லிமிட் ரீச் ஆயிரும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க அது எப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக அந்த லாமா CPP இன்ஸ்டால் பண்ணுறது தான் 3 minutes அண்ட் அதுக்கப்புறம் மீதி அந்த கன்வர்ஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு அரௌண்ட் 16 minutes ஆகும். வைல் இந்த இன்ஸ்டாலைசேஷன் ஆகிறதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு குயிக் ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஒரு ஃபைன் டியூனிங் ஒரு யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இதே நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஃபைன் டியூனிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தமிழில் வச்சு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியிருந்தார் லைக் தமிழ் லாமா அப்படின்ட்டு. ஸோ அதோட ரிசர்ச் பேப்பர் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி அவர் ஃபைன் டியூன் பண்ணார். ஆக்சுவலாக பேசிக்காக இது வந்து இந்த பேப்பர் வந்து லைக் ஒரு 2 to 3 years கிட்ட ஆகுது. அரௌண்ட் லைக் 10th நவம்பர் 2023 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது அப்போ தான் லாமா 2 வந்துச்சு. ஸோ அந்த டைமில் இவர் வந்து அந்த தமிழ் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக இது ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த மாடலுமே லைக் அகைன் ஹக்கிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் இப்போ நிறைய மாடல் வந்திருக்கு. லைக் லாமாவில் இப்போ லைக் 3 அந்த மாடல் லைக் 4 வேறு நமக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே இருக்குது. இல்லாட்டி நீங்கள் மிஸ்ட்ரலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அந்த பேஸ் மாடலை எடுத்துகிட்டு ஒரு தமிழ் வெக்காபுலரியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இதை ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இண்டிக் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்தியா ரீஜனில் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ரீச் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் இது கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது எண்ட் ஆஃப் த டே ஒரு GPU அதாவது ஒரு கோலாபில் இருக்கிற GPU வச்சு இதனால் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு AWS இல்லை ஏதோ ஒரு க்ளவுட் இன்ஸ்டன்ஸில் மட்டும் ஒரு GPU மட்டும் வாங்கிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பாரு. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மேபி உங்கள் ஃப்ரீ டயரில் உங்களுக்கு ஏதாவது அந்த GPU ரிசர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா மேபி அதை மட்டும் ஜஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாடலில் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரை பப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இனிமேல் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் ஒரு 27 minutes எடுத்துச்சு. லைக் அரௌண்ட் லைக் ½ hour கிட்ட எடுத்து இந்த மாடல் நமக்கு எல்லாமே லைக் அந்த GGU ஃபார்மேட்டுக்கு அது புஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து நம்மளோட ஹக்கிங் ஃபேஸில் மட்டும் ஜஸ்ட் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அகைன் லைக் என்னோட ப்ரொஃபைலை போய் பார்த்தோன்னா இங்கே வந்து அந்த GGUF ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி என்னோட லோக்கல் சிஸ்டமில் நான் கூட லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் லைக் அந்த ஓலாமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஜஸ்ட் லோட் பண்ணி பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இந்த வகையில் நம்ம 2 மாடல் ஃபார்மேட்டில் கூட லைக் கூகுள் கொலாப்லேருந்து நம்மளோட அந்த ஹக்கிங் ஃபேஸ் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிக்கலாம். இதோட லைக் இந்த ஃபைன் டியூனிங் சீரீஸை நான் ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃபைன் டியூனிங் சின்ன சின்ன டேர்ம்ஸுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த பேஸ் மாடல் இன்ஸ்ட்ரக்ட் மாடல் அதை பற்றிலாம் பார்த்து என்ன மாதிரி ஸ்டேஜஸ் இன் ஃபைன் டியூனிங் ஸோ அது எல்லாமே பார்த்து அப்புறம் டீட்டெயிலாக லைக் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்குது என்ன மாதிரி ஃபைன் டியூனிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த யூஸ் கேஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் சில சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வச்சு அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இல்லை இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதோட கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா GitHubல புஷ் பண்ணிட்டு அந்த ரெபாசிட்டரியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக அந்த கோடை மட்டும் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைக் இந்த ஜென்னையில் லைக் அப்ஸ்கில் ஆகணும் அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக அது எனக்குமே அந்த ரீச் ஆகுது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பை.